அனைவருக்கும் காலை வணக்கங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தினமலரில் உள்ள குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோங்க. தினமலரில் உள்ள குறுக்கெழுத்து போட்டி இன்றைக்கி டேட் என்னென்னா May 3, 2026ங்க, ஞாயிற்றுக்கிழமை. 1 by 1 பார்க்கலாம். இன்னும் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலைங்க. முதல் கேள்விங்க, ஓடும் காரை நிறுத்த இதை அழுத்த வேண்டும். வண்டி வேகமாக போயிட்டுருக்குன்னா எதை அமுக்குனா வண்டி நிற்கும் அப்படின்னு கேட்காங்க. பிரேக் போட்டால் தான் எந்த வண்டியாக இருந்தாலும் நிற்கும். பைக்காக இருந்தாலும் சைக்கிளாக இருந்தாலும். பெத்த மனம் டேஷு பிள்ளை மனம் கல். இதுவும் ஒரு தமிழ் பழமொழி தாங்க. பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல். ஸோ பெத்த மனம் பித்து அப்படின்னா ரொம்ப அளவுக்கு அதிகமாக பாசம் வச்சுட்டு வருத்தப்படுறாங்க சார், அதை சொல்கிறாங்க. அடுத்த கேள்வி, 5 இடமிருந்து வளம் என்னன்னு பார்ப்போம். 5 இடமிருந்து வளம் பாருங்க. 5 தூளை அனுப்பிச்சுக்குங்க. துவரம்பருப்பு, இது ஷார்ட் ஃபார்மாக என்னென்னு சொல்லுவீங்க? துவரம்பருப்பை என்னென்னு சொல்லுவீங்க? துவரை. துவரை. துவரம்பருப்பு என்னென்னு சொல்லுவாங்க? துவரைன்னு எழுதலாம். சரிங்க. 6 மேலேருந்து கீழே வேலை ஆரம்பிச்சிருக்கு. சேரர்களின் தலைநகர் பெயரில் தொடங்கும் ஒரு மீன் வகை. சேரர்களின் தலைநகர் என்னது? சேரர்களுடைய தலைநகர் என்னது? வஞ்சி. இப்போ நீங்கள் கருன்னு சொல்கிறீங்களா, அதான் வஞ்சி. வஞ்சின்னு சொல்லிடுறீங்க. ஓகே. சேரர்களுடைய இது அமராவதி ஆற்றோட கதையில் இருக்கிறது தான் வஞ்சின்னு சொல்கிறாங்க. அடுத்து இவங்களோட துறைமுகம் தொண்டி மாந்தை. இந்த வஞ்சிங்க நேமில் மீன். இந்த வஞ்சிங்க நேமில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய மீன் வஞ்சிரம் மீனுங்க. ஸோ பதில் என்ன? வஞ்சிரம். வஞ்சிரம்ங்கிறது மீன். இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? சீர். கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான மீன் வஞ்சிரம் மீன். காஸ்ட்லியான மீன் கூட. இப்போ 9 இடமிருந்து வளமாங்க. 2வது எழுத்து சீங்க. சிந்தித்து. எதையும் சிந்தித்து பதில் சொல்லு அப்படின்னா நான் யோசித்து சொல்கிறேன். யோசிச்சுன்னு எழுதக்கூடாது, யோசித்து சொல்கிறேன். யோசித்து. சரிங்களா? சரிங்க. அடுத்து 8 மேலேருந்து கீழே. கயல்விழி என்ற அகிலனின் கதை. கயல்விழிங்க அகிலனுடைய கதை. கயல்விழி அப்படிங்க அகிலனோட கதை அகிலன்னா அகிலாண்டம்னுங்கிறவங்க தான் அகிலன் சொல்லி எழுதக்கூடியவங்க. 1964, 65 பார்த்திங்கன்னா கல்கி இதழில் இவங்க ஒரு ஸ்டோரி எழுதுகிறாங்க. கல்கி இதழில், கல்கி புக்கில். அந்த ஸ்டோரியோட நேம் தான் கயல்விழி. 1964, 65. இதே இதை படமாக எடுக்காங்க. எப்போ? 1978 எம்ஜிஆர் நடித்த படம். தமிழ்நாடு அவார்டு வாங்கிச்சு இந்த புக்கு. ஆக்சுவலாக கயல்விழிங்கிறது பாண்டிய மன்னன் சுந்தரபாண்டியனை பற்றிய ஸ்டோரி. ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே என்னென்னு சொல்கிறாங்க, டேஷ் சுந்தரபாண்டியன் என பெயரில் திரைப்படமானது. மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன். படம் பெயர் என்னது? மதுரையை மீட்ட, மதுரையை மீட்ட மீட்ட சுந்தரபாண்டியன். சரிங்க. இங்கே 10 இடமிருந்து வளம் என்ன? சுவிட்சர்லாந்தில் பாயும் ஒரு நதி. சுவிட்சர்லாந்தில் பாயக்கூடிய நதினா ஆறுன்னு சொல்லுவோம். இங்கே ட்ரை வந்துக்கிறதுனால ட்ரைன். ட்ரைன்கிறது ஆல்ப்ஸ் மலையில் ஆரம்பித்து ஜெர்மன், ஃப்ரான்ஸ் வழியாக போய் வடகடலில் நார்த் சீல போய் கலக்கும். 15 இடமிருந்து வளம் என்ன? அந்த கடும் சோதனையிலிருந்து ஒரு வழியாக அவள் டேஷ் விட்டாள். ரொம்ப பெரிய பிரச்சனையிலேருந்து அவள் என்ன மீண்டு வந்துட்டா அப்படிங்கிறனால மீண்டு அப்படின்னு எழுதலாம். 13 மேலேருந்து கீழே. ஓப்பன். ஓப்பனுக்கு ஆப்போசிட் என்ன? க்ளோஸ். க்ளோஸை மூடு. சரிங்களா? இங்கே பாருங்க, இட்டில் முடியுது. 17 இடமிருந்து வளம் என்ன? செயற்கை நுண்ணறிவு மூலம் மனிதனுடைய உரையாடும் ஒரு டிஜிட்டல் தளம். ஏஐயில் மனுஷனும் கூட பேசக்கூடிய மாதிரி ஒரு டிஜிட்டல் தளம். நம்ம என்ன கேள்வி கேட்கமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பதில் சொல்லும். அது என்னன்னு சொல்லுவீங்க? சாட் பாட்.
நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்களோ அதுக்கு ஏஐலேருந்து பதில் சொல்லும். ஆல்ரெடி எழுதுனா ப்ரோக்ராம் வரும். 14 மேலேருந்து கீழே என்ன சால முடிஞ்ச 2 எழுத்து. கதா காலட்சேபம் செய்வதில் புகழ்பெற்றுள்ள பெண்மணி. கதா காலட்சேபம்னா கடவுளை பற்றி ஸ்டோரிஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறது, ஸ்டோரி டெல்லர்னு சொல்லலாம். டேஷ் ஹரி. 14 விசாகா ஹரி. பதில் என்ன? விசாகா ஹரி. விசாகா ஹரின்னா யாருன்னா கர்நாடக இசையில் பாடுறவங்க ஸ்டோரி டெல்லர்னு நம்ம சொல்லுவோம். சரிங்க. அடுத்து ஹிண்ட் இங்கேருந்து ஆரம்பிப்போம். 8 இடமிருந்து வலம் என்ன? இந்த மூலிகை தாவரம் வாய்ப்புண் மற்றும் வயிற்றுப்புண்ணை குணமாக்கும் சக்தி கொண்டது. இந்த தாவரத்தில் அந்த பழம் கூட சாப்பிடலாம், இலைய கீரையாகவும் சாப்பிடுவாங்க. என்னது? மணத்தக்காளிங்க. மணத்தக்காளி. மணத்தக்காளி கீரையும் உண்டு, மணத்தக்காளி பழமும் உண்டு. சரிங்களா? நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கல அவ்வளோ சாப்பிட்ருக்கோம். இப்போவும் வீட்டில் வச்சுருக்கோம் செடி. 2 மேலேருந்து கீழே என்ன? நாயன்மார்களை டேஷ் மூவர் என்பது. நாயன்மார்கள் எத்தனை இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 63 நாயன்மார்கள். பதில் என்ன? 63 நாயன்மார்கள். சிவனை சன்னதியை சுற்றி வயலில் சைடில் 63 பேர் இருப்பாங்க. சிவனை தீவிரமாக வழிபட்டு அவங்க மூலமாக ரொம்ப தீவிரமான பக்தர்கள். சிவன் நேரடியாக காட்சி பெற்று அவங்க முக்தி பெற்றவங்க. திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், காரைக்கால் அம்மையார், இந்த மாம்பழம் வச்சு சொல்லுவாங்கள்ல. அதுக்கப்புறம் நம்ம கண்ணப்பன் சாமிக்கு 2 கண்ணையும் எடுத்து வைப்பார்ல. ஸோ அவங்கெல்லாம் அந்த 63 நாயன்மார்களில் வந்துவாங்க. சிவனடியார்கள், தீவிர சிவனடியார்கள், உண்மையான சிவனடியார்கள். 4 இடமிருந்து வலம். படித்து சொல்லு. கச்சு சொல். படித்து கச்சு. 2 இடமிருந்து வலம் என்ன? டேஷ் அடி அடித்தால் அம்மியும் நகரும். விடாமுயற்சிக்கான பழமொழிங்க. அடி மேலே அடி வைத்தால் அம்மியும் நகரும், அடி மேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும். சரிங்களா? எதையும் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறக்குள்ள பழமொழி. 3 மேலேருந்து கீழே. அலுவலகங்களில் நாற்காலிக்கு முன்னால் காணப்படுவது. நாற்காலின்னா சேருக்கு முன்னால் காணப்படுவது என்னது? டேபிள். டேபிளை என்னன்னு சொல்லுவீங்க? மேலே ஆன்சருக்கு மேஜை. மேஜைன்னு சொல்லலாம். 7 மேலேருந்து கீழே என்ன? 2வது எழுத்து காது. மணந்தால் டேஷ் இல்லையில் மருணதேவி. வீரப்பா பேசினது PS வீரப்பா. மணந்தால் மகாதேவி இல்லையில் மருணதேவி. மகாதேவி இதுதான் பதில். மணந்தால் மகாதேவி இல்லையில் மருணதேவி. இது படம் என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை வீரன். 1957 வந்த படங்க. கண்ணதாசன் லிரிக்ஸ். அதாவது அப்போ உள்ள பஞ்ச் லாக். மணந்தால் மகாதேவி இல்லையில் மருணதேவி. அதில் எம்ஜிஆர்லாம் நடிச்சிருப்பாங்க, பானுமதிலாம் நடிச்சிருப்பாங்க. 12 இடம் மேலேருந்து கீழே. ஜூலியஸ் சீசர் தலைமையில் டேஷ் சாம்ராஜ்யம் பறந்து வந்தது. ஜூலியஸ் சீசரில் அவங்களுடைய சாம்ராஜ்யத்தை என்ன சாம்ராஜ்யம்னு கேட்காங்க? ரோமானிய சாம்ராஜ்யம். ரோமானிய சாம்ராஜ்யம். 11 இடமிருந்து வலம் என்ன? புதுச்சேரிக்கு அருகில் உள்ள இந்த வளாகத்தில் பல நாடுகள் சேர்ந்த மக்கள் வசிக்கின்றனர். புதுச்சேரி பாண்டிச்சேரியில் ஆரோவில்னு ஒரு இடம் இருக்குங்க. அங்கே பல நாடுகளை சேர்ந்தவங்க வசிக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இது சர்வதேச பரிசோதனை நகரமாக இருக்குது. ஒன்று எதுக்குன்னா மனித ஒற்றுமையும் அமைதிக்கும் போராடக்கூடிய இடமா இருக்குது. அடுத்த அமைதிக்கு நம்ம என்ன வழி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ரிசர்ச்சாகவே இருக்குது. 18 மேலேருந்து கீழே. புண்ணியவன் அல்லனா யார்? பாவி. 19 இடமிருந்து இட்லி இதில் வேகியது. இட்லி எதில் வேகுது? குக்கர்லன்னு சொல்லாதீங்க, பாத்திரத்துலன்னு சொல்லாதீங்க. இட்லி ஸ்ட்ரீம் குக்கிங், ஆவியில் தான் ஆகுது. நீராவின்னு சொல்லுவீங்க. வெண்ணி அந்த ஆவியில் தான் அவிக்கும். சரிங்களா? எண்ணெய் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாத சாப்பாடுன்னா இதுதான். 18 இடமிருந்து வலம். உன் தேவை நேரடிய கேளு.
பக்கத்து இலைக்கு டேஷ் இங்கே சமாச்சாரம்லாம் வேண்டாம். உனக்கு பாயாசம் வேணும்னா நேரடியாக கையில் பக்கத்து இலைக்கு பாயாசம்னு ஆரம்பிக்காத. பக்கத்து இலைக்கு பாயாசம் இது கரெக்டானு கேட்பேன். மோனியா பாயாசம் பாயாசம்னு எழுதேன். இது எந்த லெவலில் இந்த இடத்துல ஹிண்ட் வருதுன்னு செக் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? 16 மேலேருந்து கீழே. தாய் தாய்னா பெற்றவர்கள், 10 மாதம் சுமந்த பெற்றவர்கள் என்னன்னு சொல்லுவோம்? அம்மா. சிலருக்கு இருக்கும்போது அவங்களோட வலி தெரியாது, இல்லைன்னாக்கப்போ தேடுவாங்க. ஸோ இதுதான் இன்னையோட பதிலுங்க. ஆன்சர்ஸை செக் பண்ணிக்கோங்க. எதுவும் தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. எழுத்துப்பிழை இல்லாமல் எழுதியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்றைய தத்துவத்தை என்னென்னு பார்ப்போம். விவேகானந்தர் வச்சு நிச்சயம். இதையும் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நன்றிங்க.